ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எம்பி vlogs. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வீட் பாஸ்தா ரெசிபி. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு ஒரு உருண்டை எடுக்கிற மாதிரி அது உருண்டை தட்டி எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் நல்லா கொஞ்சம் தின்னாக நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நைஃபு அப்படிலாம் ஏதாச்சும் ஒன்று வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எனக்கு பிடிச்ச ஷேப்புக்கு நான் ரெண்டு பீஸாக பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் வேணால் மாவு கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ட்ரை மாவு கூட போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும். லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. அப்படியே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம கடைக்கெல்லாம் போனால் நம்மளுக்கு மைதா பாஸ்தா தான் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதனால் நீங்களும் பயப்படாமல் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க தனித்தனியாக. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். இது கூடவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாஸ்தா வேகிறதுக்கு எவ்வளோ உங்களுக்கு வாட்டர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. நான் எவ்வளோ எனக்கு தேவையாக இருக்கோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த பாஸ்தா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அது அப்படியே 4-5 மினிட்ஸ்க்கு மட்டும் வெந்தால் போதும். ரொம்ப வெந்தாலும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ 4-5 மினிட்ஸ்க்கு மட்டும் அது வெந்தால் போதும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. எடுத்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க அது வெந்துருச்சா இல்லையான்னு. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். நம்ம அது வேக வச்ச உடனே 5 மினிட்ஸில் வெந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டுவோம்ல அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சு வடிகட்டிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் சாஸ் மாதிரி செய்யணும்னா இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வடிகட்டிக்கோங்க. இதுக்கு மேலேயே பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பாஸ்தா ஒட்டாமல் வரும். ஸோ அதனால் பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாஸ்தா சேர்க்க நம்ம ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பெரிய வெங்காயம் இருக்குல்ல, பல்லாரி வெங்காயம், அதை 2-4 கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நம்ம அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாக மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அதையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா அது ஹீட் ஆகட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட்டு இந்த டொமேட்டோ ஆனியன் பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த பாஸ்தாக்கே நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வதங்கட்டும். டொமேட்டோ பேஸ்ட்டு வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக இந்த மசாலாவோட பச்சை வாசனையே போட்டு அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் எக் பாஸ்தா செய்கிறங்காட்டி இதில் ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வெஜ் பாஸ்தா செய்கிற மாதிரி இருந்தால் எக்கு ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். அது நல்லா இந்த மசாலா இருக்குல்ல அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அப்படியே வேகட்டும். இது கூட நம்ம வேவிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தா நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி கொரியாண்டர் ரைஸ் தூவி அது மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க 5 செகண்ட்ஸ்க்குள்ளே. இப்போ நீங்கள் இதை ஹாட்டாக சர்வ் பண்ணிக்கலாம்.